மன்னன் ஷூட்டிங்ல சின்ன குழந்தை ரவி அவங்க வந்து குழந்தை அப்படி கழியா எப்படி இருக்கும் சொன்னா அந்த மன்னல் செண்டி ராணிய சாணி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஒரு சிம்மாசனம் வச்சிருப்பாங்க. நான் அந்த குழந்தைய அதே கொண்டு சிம்மாசனம் போட்டோ எடுத்தேன். இப்போ அந்த வெள்ளிக்கட்டை சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கேன். இல்லைங்க, ஜஸ்ட் பாருங்க, ஒரு 12 நிமிஷம் தூள் கழிப்பிட்டாரு. என்ன எனர்ஜி வந்துச்சு பாத்தீங்களா? என்ன எனர்ஜி! இது வந்து ஒரு 2 hours ஸ்ட்ரைட்டா பண்ணும்போது எப்படி இருக்குங்க? ராக் ஸ்டார் எப்படி இருக்குங்க? பாரியில எங்கே போனா கூட அதி பேர் சொன்னா வந்து ஜஸ்ட் ஒரு half an hour 10,000 சோல்ட் அவுட் ஃபுல்லா. அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டேஷன். இப்போ ரீசெண்டா அமெரிக்கா போயிருக்காங்க, ஒரு ஸ்டேட்ல ட்ரெயினை பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே கம்மி கேட்டர் பண்ணணும், ஃபுல்லா 102 ஜுரம், 102 ஜுரம், குழு ஜுரம், 10,000 டிக்கெட் சோல்ட். எப்படி கேன்சல் பண்ண முடியும்? ஒரே ஒரு டேப்லெட் போய் 2.5 hours நிக்காம கூல் பண்ணிட்டுல அது குடிச்சு நீங்க வந்த உடனே தேவாரம் ஃபுல்லா உட்காந்து இது பண்ணி வந்து பிஸி அங்கே பண்றாங்க, இங்க பண்றாங்க. ஆமாங்க, உழைக்கிற டைத்துல உழைக்கிறாங்க. உழைக்கும் போதுதான் உழைக்கணும். இன்னொரு பெரிய ஒரு கூட என்னன்னா, படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது கூடு ஓடுது அப்படின்னு கிளியரா சொல்லுவாங்க. ஜோஷியக்கார் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சு போச்சு. அவங்க கூட வரும்போது அனிஷூரி தான் சொல்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நல்லா இருக்கு, ஓகேனா ஓகே, இவங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிடும், எவ்வளோ கோடி என்ன படம் கொடுப்பாங்க. என்ன ஹிட்லர் மாதிரி இது ஒரு விஷயம் வெளியே வராது. ஒரு 5-6 பேர் 7 பேர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளதான் இருக்கணும் வழிய அந்த படத்தை ரிப்போர்ட் வெளியே வரும். சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி இது பண்ணி அந்த ஸ்டோரிக்கு வந்து கிளியரா சொல்லுவாங்க, எங்க சேஞ்ச் இருக்கு, எங்க பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அது அப்படிதான் ஜெயலலிதா வந்து ஹுக்கும் எல்லாம் முடிஞ்சு பேசுறீங்க. படமே முடிஞ்சு போய் சாங் மட்டும் தான் இருக்கு. அதுல வந்து அதே வராங்க சார், புக்கு வச்சு நான் பாட்டு பண்றேன். அந்த பாட்டு பண்ணும்போது அதுல வந்து இன்னொரு புக்கு நீங்க போட்ட கிளைமேக்ஸ்ல அதை வச்சு நான் இது பண்றேன். சரி என்று அதுக்கப்புறம் வந்து நான் இது பண்ணதான் புக்கம் சாங் வந்து எனக்கு ஞாபகம் வருது. புக்கம் சாங் நான் எப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃபுல்லு சாங் உங்களுக்கு இருக்கீங்க ஆடணும் சொல்லிட்டு தமிழ்நாடு ஆட போட்டு நம்ம ஷார்ட் விட்டாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த மனுஷன் சூப்பர் சாங் பண்ணிட்டு மரியாதையாக ஆட விட்டு நம்மளை வந்து சும்மா ஆடு வச்சு கேட்பாங்க. சரி, ஸோ அந்த மாதிரி ஒரு அணி வந்து எனக்கு வந்து ஒரு புள்ள மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்பார்ட்மெண்ட் போகிறாங்க, 10 அடிக்கு என்னுடைய ஃபோட்டோ சேர்ந்த உட்காந்து. ஸோ அந்த ஞானவேல் ஏழை இந்த படம் வந்து ஹிட் ஆகணும், ஞானவேலுக்காக ஹிட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல வந்து ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அவ்வளோ வந்து கரெக்ட் டைத்தில் வந்து ஆக்சுவலி October 10th வந்து படம் எப்போ பூஜை பண்ணோமோ அப்போவே October 10th சொல்லி நம்ம முடிவு பண்ணுறதுங்க, அப்போவே முடிவு பண்ணோம். பட் இது வந்து நீங்கள் வேகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வேறு படங்கள் வெளியே இருக்கிறதுனால அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணோம், இந்த படம் வந்து இது பண்ணோம். ஸோ ஒரு வாட்டி யார் பேர் வந்து அந்த படத்தை நீங்கள் பாருங்க, இது ஜென்டில்மேன். என்னை வந்து ஷூட்டிங் முன்னாள் வந்துட்டு சார் உங்ககிட்ட ஒரு ஆனால் ஒரு 1 hour பேசணும்னு சொன்னாங்க. என்ன அது எல்லாமே ரெடியாக இருக்கு, இப்போ வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சொல்லும்போது சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆக்டர் சார், உங்களுக்கே தெரியாது சார். சார் என்ன சார் தளபதி சரியா ஒரு 70 times நான் பார்த்துருக்கேன் சார். தளபதி போன ஒரு கேள்வி பண்ணி ஆளுங்கிறது என்ன ஆக்டிங் சார், என்ன ஆக்டர் சார் சார், எத்தனை லட்சம் பேர் சார் நீங்கள் அந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க சார். இந்த
இந்த படத்தில் நீங்கள் அப்படி பண்ணணும் சார், அந்த மாதிரி இது பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட வந்து ஒரு ஹிமாலயஸில் நடந்த உண்மையான சம்பவத்தை சொன்னேன். ஹிமாலயத்தில் உத்தரகாசியில் வந்து ஒரு டோபி இருந்தால் மேல் ஆசிரம், மேல் உத்தரகாசியில் ஒரு 22-23 இயர்ஸ் ஓல்டு. மறுபடியும் கேட்குறேன், எப்போவுமே வந்து பொம்பளைங்களை வந்து இந்த புடவை கடைங்க பக்கம் கூட்டி போகக்கூடாது, இந்த எருமையை வந்து தண்ணி இருக்கிற குளத்து பக்கம் போகக்கூடாது, அண்ட் நிறைய பேசுகிறவங்க இந்த மைக்கிட்ட கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். ஸோ அவங்க மேலே அவங்க இருந்தாங்க. உத்தரகாசியில் இருக்கும்போது நம்ம வந்து துணியெல்லாம் திட்டி வந்து துணியெல்லாம் நிறைய கிடைக்கும், அதெல்லாம் தண்ணி கிடையாது. ஒரு கீழே வந்து ஒரு 6 போது அங்கே தான் வந்து தைக்கணும். அங்கே போனோம் சொல்ல ஒரு 10-12 கிலோமீட்டர் ஆகுங்க, ரொம்ப கஷ்டம். பட் அது வந்து குறுக்கு வழி இருக்கு, மேலே வந்து ரொம்ப கல் தளம் மிஸ்டேக்கெல்லாம் இருக்கு. பட் அங்கே வந்து ஒரு நடந்து போறதே கஷ்டம். என்னது துணியெல்லாம் எப்படி கொண்டு போறது? அதான் ஒரு கழுதை இருக்கு அவங்ககிட்ட, ஒரு கழுதை. அந்த கழுதை தான் கொண்டு போகும். அந்த கழுதையை அவங்க உபயோகம் பண்ணி, கழுதை இல்லைன்னா அவ்வளவுதான், கொண்டு போக முடியாது. உடனே பாத்தீங்கன்னா அந்த கழுதை வந்து காணும். எப்படி சொல்றது தெரியாது. காலையில வந்து இங்கே கேட்டேன், கழுதை காணும் சொன்ன இந்த வடிவேலு மாதிரி, கழுதை காணுமா சொல்லி ஷாக் ஆயிட்டு பிரபலிங் எல்லாம் பண்ணிட்டான். அது மெடிக்கலி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டக் ஆயிடுச்சு. ஒன்றும் தெரியாது, அவன் பேர் தெரியாது, கொண்டாடி தெரியாது, பிள்ளை தெரியாது. எப்பவுமே ஒரு சிரிப்பு, 1 இயர் பார்த்தாங்க, 1 இயர்ஸை பார்த்தாங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து கொண்டாடி பிள்ளை எல்லாம் போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க. இவரு அந்த ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது யாரும் ஒரு சாமி அது குழுந்தேன்னு சொல்லிட்டு ஒரு காவி ஷால், அந்த ஷாலை போட்டு ஒரு வீட்டில் வந்து மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பார்த்து அங்கே இருக்கிறவங்க வந்து யாரோ ஒரு பெரிய மகான், இப்போ கேடாங்க கடைதாரன்னு சொல்லிட்டு, ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்து யாரோ மகான் உட்காந்துருக்காங்க, பெரிய மகான், அவர் பார்த்தாலே அப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு இது சொல்லிட்டு அந்த அப்படியே கொஞ்சம் பரவி இவருக்கு வந்து சிஷ்யங்கள்லாம் சேர்ந்து அவரை பார்த்து கேட்டு, இவங்க நல்ல டைமா இல்லை அவங்க நல்ல டைமா தெரியாது, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இதாகுது. இது ஒன்றும் பேசுறது இல்லை, பேசிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் தகவலை வந்தாங்க, ஒரே டைம்ல 4-5 இடத்துல தெரிகிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுத்து. 4 நாள் ஆயிரங்களுக்கு எங்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு நைட்டு வந்து இருக்கும்போது மார்னிங் ஒரு கழுதை வந்து கத்திக்கிட்டு போச்சு, டக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. கழுதை எங்க சிஷனுங்க இருந்தாங்க. யோ என்னையா கழுதை, என்னையா சொல்ற? அதுக்கப்புறம் நான் கோபியா இப்படியா சொல்ல முடியும்? வெளியே சொல்றாங்க, வெளியே சொன்னா கதெல்லாம் இருக்கும். ஒரு பாட்டுக்காக ஒரு கடிதத்தை ஸ்லோகன் இப்படியே மெயின்டைன் பண்ணுது, அப்படியே சொல்லி அப்படியே மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. ஞாபகம் கேட்டு நான் கேட்டு, இது ஏன் சார் கிட்ட சொல்றீங்க கேட்டாங்க. சார் இந்த கோபியை நான் சார் அப்படி சொல்றீங்க சொன்னீங்க. தளபதி ஓகேயான டேக் தான் நீங்க பார்த்துருக்கீங்க, 15-20 டேக். மகேந்திரனுக்கு ஓகே ஆச்சுன்னு சொன்னா கூட பாபு மகேந்திரா இன்னொரு டேக் 1 more அவுட் டைரக்ட் போட்டு கிழிச்சு அதுல பண்ண மகேந்திராவை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த காளி பாடி லாங்குவேஜ் பேசுறதுலாம் மகேந்திரா பேசுறது. போனவரை கேள்வி எஸ்பிஎம்ஏ சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்டே போய் பார்க்குறேன், 11 பக்கம் இதெல்லாம் பார்த்த உடனே இந்த படமே எனக்கு வேண்டாம். படத்துல ஃபுல் பிக்சரை வந்து இவ்வளவு பேசுற ஒரே சீட்டை 11 பக்கமா ஆரம்பமே எப்படின்னா எனக்கு வேண்டாம் சார் அப்படி கொடுத்து நான் பாட்டு கடந்து போயிட்டேன். ஆகிய மேனேஜர் என்ன சார் இந்த இவ்வளோ எப்படி போறேன்னு சொன்னா போட்டு விடுங்க சார். எஸ்பிஎம்ஏ
கூப்பிடுங்க கூப்பிட்ட பிறகு என்ன அது என்ன சார் முடியாது சார் பேச முடியாது கூடு நீ தேடாக ப்ரேயர் பண்ணு எவ்வளோ முடியும் பண்ணு 2 லைனா 3 லைனா அவ்வளோ போதும் மிச்சம் தான் பேக்கில் வச்சுருக்கேன் மேலே கேமரா வச்சுருக்கேன் டெபியில் பார்த்துக்கலாம் பண்ணு அப்படின்னு சொல்லி அது முடிஞ்ச பிறகு சிவகுமார் அவங்கள உட்கார வச்சு இப்படி பேசுறது அப்படி பேசுறது சொல்லி கொடுத்து அந்த படம் அந்த மாதிரி படி எட்டானது அந்த ஆன்லைன் வர உங்களுக்கு தெரியும் பாதி படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படமே வேணும் விட்டுட்டு போயிட்டேன் முத்து சார் வந்து கமல்ஹாசன் திருக்கும்போது தனியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் போட்டு ஹீரோயின் ஸ்ரீதேவி தேகா ஸ்ரீனிவாசன் வேத சுந்தராஜன் நமக்கு டிராமா ஆர்டிஸ்ட் போட்டு வாழ்க்கையே வேஷம் பேசுறது பண்ண மாட்டேன் இல்லை படம் 6 நான் சொல்லி சொன்னது 6 வரை ஸோ நல்ல நடிகை அப்படி இல்லை அந்த டோபி மாதிரி ஏதோ நடந்து போச்சு ஏன்னா இந்த டோபி மறுபடியும் பேச ஆரம்பிச்சாருன்னா அப்போ கதை கண்டலாயிடும் ஸோ தளபதி அதெல்லாம் நம்பி நான் அந்த மாதிரி போறேன் நம்ம கேச தரே கண்டல் தான் நல்ல வேலை இந்த பைரவி பொருட்டுக்காலே அப்படி போக்கிறது ஜம்ப் பண்ணி ட்ராக் சேஞ்ச் ஆச்சு கை ஓகே சொல்றேன் ஓடி கொடுத்து நல்லா போயிட்டு எதுக்கு ஸோ இந்த மாதிரி நடிக்க வைக்க கிடைக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடிக்க வச்சிருக்காரு நீங்களும் பாருங்க பண்ணுங்க சகுனிகளே இருக்கிற இந்த சமுதாயத்தில் நீ நியாயவாதியா இருந்தா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் சாணிக்குத்தனமும் வேணும் சாமர்த்தியமும் வேணும் அப்போதான் சாணிக்குத்தனம் இருக்கு சாமர்த்தியம் இருக்கு ஒன்று மட்டும் ஏற்பட வச்சுக்க போறீங்க கெட்டவங்க கிட்டதான் நம்ம நல்லதே கத்துக்கிறோம் ஆண்டவன் பண்ணதுல ரொம்ப நல்லா போகும் பாட்டிலேயே சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப தெரியாம தமிழும் தெரியாம ட்ரெயின் ஏறி ஆனால் போக நடிச்சிருக்காங்க இங்கே வந்து நீங்க கொடுத்தா வந்து எவ்வளோ பணம் வந்து பணம் ரெடியாக இருக்காங்க டேரக்டர்ஸ் விதவிதமாக காமிக்கக்கூடிய டேரக்டர்ஸ் இருக்காங்க நீங்களும் பார்க்கறதை கூட பண்ணுறீங்க இதெல்லாம் நான் செஞ்ச புண்ணியங்க எப்பவுமே உங்களுக்கு ஆதரவுக்கு நான் தலை வணங்குறேன் நம்ம வந்து சுபாஷ் கரன் கூட அவரை இன்னொரு அமிதாப் பச்சன் மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு என்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார் நல்லா உங்களுக்கு உயிரே கொடுத்துருவார் ஏதாவது கெட்டது அப்படின்னு சொன்னால் அங்கேயே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சரி நல்லா போனோம் அருமையாக போனோம்னு சொல்லி ஆண்டவர் என்று விடைபெறுவேன் நன்றி. Director sir, mere vaanga please. Heroine Manjuna please mere vaanga. Tushara vaanga.